ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய செகண்ட் அப்கிரேடட் டேங்க்கு, பிளான்டட் டேங்க். இதெல்லாம் பிளான்டட் டேங்க்கு அப்படின்றீங்க? ஆமாம், ஃபுல்லாக பிளான்ட்டை நட்டு வச்சிருக்குது, அதனால் பிளான்டட் டேங்க்கு. இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது ஏன் அப்படி நான் செகண்ட் அப்கிரேட் டேங்க்னு சொல்கிறேன் அப்படின்னா. இதில் வச்சுருந்த பிளான்ட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக வந்து பிளான்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, என் ஆஃபீஸ்லேருந்து மூங்கில் குச்சி மரம் இருக்குது, அதெல்லாம் கழிச்சு போட்டாங்க. அதில் கொழுந்து அந்த இதாக குச்சியாக பார்த்து கட் பண்ணி இந்த டேங்க் சைஸ்க்கு கட் பண்ணி அதில் சில அந்த வேர்லாம் இருக்கிற மாதிரி, அந்த லைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். பார்க்க எப்படி இருக்குது? அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இது எனக்கு என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த பின்னாடி இருக்க ட்ரிஃப்ட் வுட்டு, அதில் நான் கட்டியிருக்க மாசு எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பழைய டேங்கில் இருந்தது தான். அதில் இருக்கிற இந்த வேலிஸ்னேரியா நானாவோட அந்த சுற்றி போகிற செடி அது எல்லாமே வந்து பழசு தான். அதை நான் போட்டு வச்சுருக்கேன். பட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே புதுசு, எதுவுமே பழைய ஃபிஷ்ஷஸ் இல்லை, எல்லாமே செத்து போச்சு. இது எல்லாமே புதுசாக திரும்பி வாங்கிட்டு வந்து நான் விட்டுருக்கேன். விடோ டெட்ராஸ் இருக்குது, ஜீப்ராஸ் இருக்குது, அப்புறம் சிச்லெட் வெரைட்டிஸ் விட்ருக்கேன். அது என்னென்னா மாஃப் வெரைட்டிஸும் போலார் பேரட்டும். இந்த சிச்லெட் வெரைட்டிஸ் என்ன பண்ணுது, நம்ம பிளான்ட் எல்லாத்தையும் போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரிஃப்ட் வுட்டு ஃபுல்லாக இருந்தது எல்லா மாசையுமே இதுங்க தான் கடிச்சு கீழே போட்டு வச்சுருக்குங்க. பாருங்கள், அம்மா தெரியுதா? கீழே எல்லாத்தையும் போட்டு கடிச்சு போட்டு வைக்கிதுங்க. பிளான்ட் டேங்குக்கு இவங்க செட்டே ஆக மாட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த போலார் பேரட் இருக்கு, எவ்வளோ பெரிய இலையாக இருந்தாலும் போய் கடிச்சு துப்பிடுது. வெரி ஒஸ்ட்டு. அது இல்லாமல் நான் வந்து இந்த டெட்ரா ஃபிஷ்ஷஸையும் இந்த சிச்சல் ஃபிஷ்ஷஸையும் ஒன்றாக்கிட்டேன். அது என்னன்னா போக ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுக்கே தெரியாமல் லைட் ஆஃப் பண்ண பிறகுலாம் போய் கொஞ்சமாக கடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, ப்ளஸ் வந்து டெட்ரா ஃபிஷஸ் ரொம்ப ஸ்லோ தான் இல்லையா, அதுங்க ஃபுட் எடுக்கிறதுக்குள்ளே இதுங்க போய்ட்டு பறக்க விட்டிங்க சிச்சலெட்லாம் போய் சாப்பிட்டு முடிச்சிருதுங்க. அதனால சாப்பிட முடியல, ஃபுட்டு ப்ராப்பராக போக மாட்டேங்குது, நைட் டைமில் தூங்க விடாமல் போய் கடிச்சு தொலையுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளான்ட் வைக்கணும் அப்படின்னா வந்து இது மாதிரி ஏர் மோட்டர் வைக்கக்கூடாது, அதனாலேயே பிளான்ட்டெல்லாம் கொட்டி போயிடுது. இந்த மூங்கி குச்சிலாம் இருக்கு இல்லையா, சூப்பராக துளுத்துக்கிட்டு வருது, நல்லாயிருக்கு பார்க்க. இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த டேங்கி நான் கலைச்சிட்டேன். அடுத்த வீடியோ அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.